காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் வந்த விரைவு ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார். வங்கக்கடலில் நிலவும் இந்த புயல் சின்னத்தின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கனமழை எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மழையின் தாக்கத்தால் அங்கு ரயில் சேவை எந்த அளவில் பாதிப்படைந்திருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கனகர். அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று முதலே கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அதே போல பாம்பன், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அயோத்தியாவிலிருந்து புறப்பட்ட அயோத்தியா ரயில் சேவையானது தற்போது ராமேஸ்வரம் வந்தடைந்த நிலையில் பாம்பனை கடல் சீற்றம் காரணமாக அதாவது காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக இந்த பகுதியில் பாம்பன் பாலத்தை ரயில் கடக்க முடியாத சூழ்நிலையால் தற்போது இந்த அயோத்தியா ரயிலானது தற்போது மண்டபம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய மதுரை பேசஞ்சர் ட்ரெயின் தற்போது தங்கச்சி மடத்தை அடுத்த அக்கால்முடம் பகுதியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் மண்டபம் பகுதியில் இறக்கிவிட்ட நிலையிலும், அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய பயணிகள் தற்போது அவதிட்டு வராங்க. தொடர்ச்சியாக இந்த காற்றின் வேகம் குறைந்ததை அடுத்து ரயில் சேவை இயக்கப்படும் எனவும் ரயில் நிறுவனம் தரப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக இந்த காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடி தொழிலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.